சூத்திரதாரியை கைது செய்வதாக கூறி 2019ஆம் ஆண்டில் கோட்டாபே ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தார். பின்னர் அவர் ஒரு அரசாங்கத்தை அமைத்தார். அவர்கள் யாரை சூத்திரதாரி என்று அழைத்தார்கள்? அவர்கள் ரிஷாட் பதியுதீனை சூத்திரதாரி என்று அழைத்தார்கள். ரியாஜ் பதியுதீன், ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா ஆகியோரை கைது செய்தனர். இவர்கள்தான் பிரதான சூத்திரதாரிகள் என்று அவர்கள் கூறினார்கள். இறுதியில் என்ன நடந்தது? ரிஷாட் பதியுதீன், ரியாஜ் பதியுதீன் ஆகியோர் தொடர்பான குற்றச்சாட்டுக்களை நீதிமன்றத்தினால் நிரூபிக்க முடியாமையினால் சட்டமாதிபர் திணைக்களம் வழக்கை விலக்கிக் கொண்டது. இப்போது கோட்டாபே ராஜபக்சவின் தேர்தல் பிரசாரத்தில் இருந்தவர்களே பிரதான சூத்திரதாரி என்று யாரும் இல்லை என்று கூறுகின்றார்கள். இதுதான் பிரச்சினை. அவர்கள் தற்போது பிரதான சூத்திரதாரி என்று யாரும் இல்லை என்று கூறுகின்றார்கள். இதை சஹ்ரானோடு முடிப்போம் என்கின்றார்கள். இப்போது நான் அதற்கு எதிரான கருத்துக்களை கூறும் பொழுது என்னை பிரதான சூத்திரதாரி என்கின்றார்கள், என்னை பயங்கரவாதி என்கின்றார்கள். அதாவது எனக்கு பேச வேண்டாம் என்று கூறுகின்றார்கள். தேட வேண்டிய அவசியமில்லை, இதை சஹ்ரானோடு முடிப்போம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே உண்மையில் சஹ்ரானுக்கு உதவியது யார் என்று தற்போது தெரிகின்றது. நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை இடம்பெறுவதால் சில விடயங்களை என்னால் சபையில் கூற முடியாது. அதற்கு மேலதிகமாக மற்றும் ஒரு விசாரணை இடம்பெறுகின்றது. இது பல சம்பவங்களோடு தொடர்புடைய ஒரு சம்பவம். திடீரென இடம்பெற்ற சம்பவம் அல்ல. இது ஒரு சதித்திட்டமா என்ற கேள்வி நிலவுகின்றது. 2018ஆம் ஆண்டிலிருந்து திட்டமிட்ட வகையிலேயே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றுள்ளமை நீண்ட போலீஸ் விசாரணையின் போது தெரிய வருகின்றது. 2018ஆம் ஆண்டு வவுணதீவு போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்களின் கொலை சம்பவத்திலிருந்து அனைத்து விடயங்களோடும் இதனோடு தொடர்புபட்டுள்ளன. அன்று வவுணதீவு சம்பவத்தின் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்திருந்தால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றிருக்காது. தற்போது சுரேஷ் ஷாலே கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் எனப்படுகின்ற சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்கூட்டியே அறிந்திருந்தார் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் தற்கொலை குண்டுதாரியாக செயற்பட்ட சஹ்ரான் ஹசீமுக்கு மேலாக இருந்து அவரை வழிநடத்திய ஒரு குழு இருந்துள்ளமை தெரிகின்றது. அது தொடர்பிலான தகவல்களை தற்போது இந்த சபையில் கூற முடியாது. எனவே அது குறித்து சரியான விசாரணை நாம் முன்னெடுத்துள்ளோம் என்பதனை இந்த பாராளுமன்றத்துக்கும் நாட்டு மக்களுக்கும் கூறுகின்றோம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அரசாங்கம் தற்போது மேற்கொள்ளும் விசாரணைகளுக்காக நான் அரசாங்கத்தை பாராட்டுகின்றேன். எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறான கருத்துக்களை கூறினாலும் அவர்களின் ஆட்சி காலத்தில் இந்த தாக்குதல் தொடர்பில் உரிய விசாரணைகள் இடம்பெறவில்லை. எனவே கட்சி பேதங்களின்றி அரசாங்கம் முன்னெடுக்கும் விசாரணைகளுக்காக நான் நன்றி கூறுகின்றேன். நாட்டில் சுரேஷ் சலே போன்ற ஒருவரை கைது செய்வார்களா என்ற கேள்வி நிலவிய நிலைமையில் அவரை கைது செய்து விசாரணை முன்னெடுக்கப்படுகின்ற தொடர்பில் உண்மையில் நான் எனது நன்றிகளை அரசாங்கத்துக்கு கூறிக்கொள்கின்றேன். இந்த விசாரணைகளுக்காக கடந்த காலங்களிலும் எம்மால் முடியுமான ஆதரவை நாம் வழங்கியுள்ளோம். எதிர்காலத்திலும் நாம் அந்த ஆதரவை வழங்குவோம். 2021-2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இவ்வாறான புத்தகம் ஒன்றை பிள்ளையானும் எழுதினார். வேட்டை என்ற புத்தகத்தை அவர் தமிழில் எழுதியிருந்தார். பிள்ளையான் போன்ற ஒருவர் புத்தகம் ஒன்று எழுதுவாரா என்பது இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும். அந்த புத்தகத்தை ரொஹான் குணரத் என்பவரை எழுதினார் என்பதனை நான் பொறுப்புடன் கூறுகின்றேன். இந்த விவாதத்தை நாம் கேட்கவில்லை, சஜித் பிரேமதாசவை கேட்கின்றார். உண்மையை தேடுமாறு அவர் தொடர்ந்தும் வலியுறுத்தினார். அவர் அன்று நல்லாட்சி அரசாங்கத்தில் கலாசார அமைச்சராக இருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றது. அன்று உண்மையை தேடாத சஜித் தற்போது உண்மையை தேடுமாறு கூறுகின்றார். 2022 மே 25ஆம் தேதி இப்ராஹிமை விடுதலை செய்தனர். அந்த வேளை நாம் ஆட்சியில் இருக்கவில்லை. அன்றே இப்ராஹிமை விடுதலை செய்தனர். நாம் அவரை விடுதலை செய்யவில்லை. தற்போது தினமும் மூவரடங்கு நீதிமன்றத்தில் விசாரணைகள் இடம்பெறுகின்றன. தற்போது குற்றம் சாட்டப்பட்டுள்ள 25 பேருக்கு எதிரான விசாரணைகள் இடம்பெறுகின்றன. எனவே இந்த வருடத்தில் அதற்கான தீர்ப்பு எமக்கு கிடைக்கும். இதற்கு பின்னால் ஒரு பிரதான சூத்திரம் இருந்ததாக அனைவரும் கூறுகின்றனர். ஆட்சிக்கு வருவதற்காக ராஜபக்ச தரப்பினர் மேற்கொண்ட திட்டம் என்று மக்கள் மத்தியில் நிலைப்பாடு இருந்தது. உதய கம்மம்பீல போன்ற தரப்பினர் அன்று அங்கே இருந்தனர். இவ்வாறு இருக்கும் பொழுது பாராளுமன்றத்தில் 13 தடவைகள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விவாதம் இடம்பெற்றுள்ளது. அவ்வாறு இருக்கும் பொழுது அவசரமாக 16வது தடவையாக எதிர்க்கட்சி தலைவர் எதற்காக விவாதத்தை கோருகின்றார்? அதற்கான காரணம் சலே கைது செய்யப்பட்டமையாகும். சலே கைது செய்யப்பட்டதன் பின்னர் அரசியல்வாதிகள், குறிப்பாக ராஜபக்ச முகாமில் இருந்தவர்கள் இன்று பல்வேறு விடயங்களை கூறுகின்றார்கள், நூல்களை எழுதுகின்றார்கள். பிரதான சூத்திரதாரி வேறு எவருமல்ல, சஹ்ரான் ஹசீம் என்று கூறுகின்றனர். அவ்வாறே தற்போது அந்த குழப்பம் ஏற்பட்டுள்ளது. அந்த சந்தர்ப்பத்திலேயே சஜித் பிரேமதாச மற்றும் ஒரு விவாதத்தை கோருகின்றார். சலே கைது செய்யப்பட்டமை ஏற்பட்ட குழப்பத்தினாலேயே சஜித் பிரேமதாச விவாதத்தை கோரினார். அதன் காரணமாகவே சஜித் பிரேமதாச புத்தக வெளியீட்டு விழாவுக்கு சென்றமை தொடர்பில் மீண்டும் சிந்திக்க வேண்டி ஏற்பட்டுள்ளது. அவர் திடீரென்று அந்த புத்தக வெளியீட்டு நிகழ்வுக்கு சென்றாரா அல்லது பிரதான சூத்திரதாரிகளுடன் செயற்படும் ஒருவரா என்பது தொடர்பில் சிந்திக்க வேண்டி ஏற்பட்டுள்ளது. பிரச்சினை வெகு தொலைவில் இருக்கும் பொழுது ஓடிச் சென்று அந்த பிரச்சனையில் அவர் மாட்டிக்கொள்கின்றார்.
சேற்றுக்குழி தொலைவில் இருக்கும் பொழுதே விரைந்து சென்று அதில் பாய்கின்றார். பின்னர் நாற்றம் நாற்றம் என்று சத்தமிடுகின்றார். தேசிய மக்கள் சக்தி தன்னை சேற்றுக்குழியில் தள்ளிவிட்டதாக கூறுகின்றார். கேட்டு சாப்பிட்டுவிட்டு எம்மை சாப்பிட வேண்டாம், நாம் அங்கு செல்லுமாறு கூறவும் இல்லை, ஆலோசனை வழங்கவும் இல்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்திய உதய கம்மன் பிளவின் நூல் வெளியீட்டு விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் கலந்து கொண்டமையானது ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணிக்குள் ஒரு பிளவை ஏற்படுத்தியுள்ளது. உதய கம்மன் பிள வெளிப்படுத்திய அந்த பிரதான சூத்திரதாரி தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அண்மையில் வெளியிட்ட கருத்துக்களே இவை. சஹ்ரானி இதனை செய்ததாக கம்மான் பில கூற வேண்டிய அவசியமில்லை. சஹ்ரானி இதனை செய்தார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இது தொடர்பில் எவ்வித தர்க்கமும் இல்லை. எனினும் தாக்குதலை நடத்துவதற்கான சூழலை சஹ்ரானுக்கு ஏற்படுத்தி கொடுத்தமை, அவருக்கு உதவி செய்தமை மற்றும் அவரை வழிநடத்தியது யார் என்பதையே கண்டறிய வேண்டும். உண்மையில் கம்மான் பில இந்த நூலை எழுதவில்லை. கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் புலனாய்வு பிரிவு பிரதானியின் சட்டத்தரணியாகவே அவர் இந்த நூலை எழுதியுள்ளார். இதனூடாக அவர் நீதியாக இந்த நூலை எழுதினார் என்பதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? அவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியாதல்லவா? எனவே அவரது நூலுக்கு பெருமதி இல்லை. இடைநடுவில் எழுந்து சென்றமை தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவரிடமே நீங்கள் சரியான பதிலை கேட்க வேண்டும். தற்போது சஜித் பிரேமதாச என்ன கூறுகின்றார்? சமூக ஊடகத்தில் அவர் வெளியிட்டிருந்த கருத்தே இது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானை பெயரிடுவதாக முன்னாள் அமைச்சரான சரத் வீரசேகர கூறியிருக்கின்றார். முஜிபுர் ரஹ்மான், ரிஷாட் பதியுதீன் மாத்திரமன்றி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லாவையும் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரியாக மாற்ற இந்த தரப்பு நடவடிக்கை எடுத்தது நினைவிருக்கின்றது. அதேபோன்று கருத்தடை அறுவை சிகிச்சை விவகாரத்தில் டாக்டர் ஷாஃபி உள்ளிட்ட அவரது குடும்பத்தினர் அனுபவித்த துன்பங்களை மறந்துவிடாதீர்கள். கடந்த காலங்களில் அரசியல் தேவைக்காக மேலும் பல நபர்கள் சூத்திரதாரிகளாக பெயரிடப்பட்டனர். விசேடமாக நான் கேட்க விரும்புவது என்னவென்றால், அன்று 2019ஆம் ஆண்டு 20ஆம் தேதி காலப்பகுதியில் மக்கள் ஆணையை பெற்று அரசாங்கத்தை அமைத்து இன்று முஜிபுர் ரஹ்மானை பிரதான சூத்திரதாரி என்று பெயர் குறிப்பிடுகின்றீர்கள். அதேபோன்று போலீஸ் அமைச்சராக இருந்தீர்கள். அன்று போலீஸ் அமைச்சராக இருந்த நீங்கள் அவருக்கு எதிராக போலீஸ் அமைச்சர் ரீதியில் எடுத்த சட்ட நடவடிக்கை என்ன? கோட்டாபே ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் இது குறித்து வெளிப்படுத்தி ஏன் அந்த நேரத்தில் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கவில்லை? ஏன் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானை கைது செய்யவில்லை? எடுக்க வேண்டிய அந்த நடவடிக்கைகளை ஏன் எடுக்கவில்லை?